Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. ஒரு பக்கம் எப்படி எஸ்கே அடுத்த படத்தோட அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருந்து அடுத்தடுத்த பூஜைகளை பாக்குறாரோ அதே மாதிரி தான் நடிகர் சூரியுமே அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகிட்டு இருக்காரு. இப்போ அவரோட புதிய படத்தோட பூஜையுமே நடந்திருக்கு. அதுவும் ஒரு மாசான டைரக்டரோட. ஓகே, என்ன நடந்திருக்கு, சூரியோட அடுத்த படத்தோட அப்டேட் என்ன அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். காமெடி நடிகர் சூர்யா அப்படின்றத தாண்டி இப்ப ஹீரோ சூர்யா அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்திருக்காரு. அவரோட நடிப்புல கடைசியா வெளியாகி இருந்த திரைப்படம் தான் கருடன். மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருந்தது. இதற்கு அடுத்தபடியா டிசம்பர் 20ஆம் தேதி விடுதலை 2 படமானது ரிலீஸ் ஆகி இருக்கு. அதற்கான ப்ரமோஷன் பணிகள்லாம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இப்படியான நிலையில தான் அடுத்ததா சூரிய நடிக்க இருக்க படத்துக்கு மாமன் அப்படின்ற பெயர் வச்சிருக்காங்க. இந்த படத்துல ஐஸ்வர்யா லட்சுமி ஹீரோயினா கமிட் ஆகி இருக்காங்க. சினிமாவில கிடைச்ச வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சூரி. காதல் உள்ளிட்ட படங்கள்ல சில நொடிகள் மட்டும் தான் வந்திருப்பாரு. அப்படியாப்பட்ட சூரிக்கு தான் வெண்ணிலா கபடி குழு அப்படின்ற படமானது மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது. அதுல வந்த புரோட்டா காமெடி தான் ரசிகர்கள் பலரையுமே கவர்ந்திருந்தது. அந்த படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து சூரிக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. அந்த வாய்ப்பை எல்லாத்தையுமே சரியா பயன்படுத்தி டக்குன்னு முன்னேற ஆரம்பிச்சாரு நடிகர் சூரி. ஒரு கட்டத்துல சந்தான ஹீரோவாவும் நடிகர் வடிவேலு சின்ன பிரச்சனை காரணமாகவும் சினிமாவில இருந்து ஒதுங்கி இருந்தாரு. இந்த ஒரு வெற்றிடத்தை தான் நிரப்பினாரு சூரி. அதற்கு பிறகு விஜய், அஜித், சூர்யா, ரஜினிகாந்த் பல முன்னணி நட்சத்திரங்களோட காமெடி ரோல நடிச்சிருக்காரு. என்னதான் சூறாவளி மாதிரி சூரி சிறப்பா நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட மொக்க காமெடிங்க அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள் சூரிக்கு எதிராக இருக்கதா செஞ்சது. இப்படியாப்பட்ட சூழல்ல தான் வெற்றிமாறன் இயக்கத்துல விடுதலை படத்துல ஹீரோவா கமிட் ஆனாரு நடிகர் சூரி. அந்த படத்துல அவரோட நடிப்பு, ஆக்சன் காட்சிகள்னு ரசிகர்களை கட்டி போட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். விடுதலை படத்தோட மெகா ஹிட் தான் சூரிக்கு இன்னொரு மிகப்பெரிய பரிமாணத்தையே கொடுத்திருக்கு. அதற்கு பிறகு தொடர்ந்து கதாநாயகனாவே எல்லா படத்திலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. விடுதலை படத்துக்கு அப்புறம் கருடன் படத்தில் நடிச்சிருந்தாரு. துரை செந்தில்குமார் இயக்கத்துல அந்த படமுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது. விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி சக்கப்போடு போட்டிருக்கு. அடுத்ததா டிசம்பர் 2ஆம் தேதி விடுதலை படத்தோட பார்ட் 2 வெளியாகி இருக்கு. இந்த படமே சூரியோட கெரியர்ல தி பெஸ்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் சூரியோட அடுத்த படத்தோட பூஜையானது சிறப்பா நடந்திருக்கு. இந்த படத்துக்கு தான் மாமன் அப்படின்ற பெயர் வச்சிருக்காங்க. லார்ஜ் ஸ்டுடியோ சார்பில் கே குமார் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. விலங்கு வெப் சீரிஸ் இயக்கி மிகப்பெரிய புகழை எட்டின பிரசாந்த் பாண்டியராஜன் தான் இந்த படத்தை இயக்கி இருக்காரு. இந்த படத்துல சூரிக்கு ஜோடியா முன்னணி நடிகையான ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்க இருக்காங்க. நடிகர் ராஜ்கிரனுமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காரு. இந்த படத்தோட பூஜை நடந்து முடிஞ்சிருக்கு. இனிமே படப்பிடிப்பானது விறுவிறுப்பா நடக்க இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.